அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பின் வணக்கங்கள். கொஞ்ச நாளாகவே சமூக ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை இந்த நாம் தமிழர் தம்பிகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, கிள்ளியூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கோழிவிளை பகுதி வழியாக கனிம வளங்கள் கனரக வாகனங்கள் மூலமாக கடத்தப்படுகிறது. இதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கனிம வளங்களுக்கு எதிராக ராஜேஷ்குமார் எம்எல்ஏ எத்தனை போராட்டங்களை கையில் எடுத்தார் சொல்லிட்டு இந்த தம்பிகளுக்கு தெரியும். இன்றளவும் பல சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ. ஆனா இது ஒண்ணுமே தெரியாம தவறான தகவல்களை ஊடகங்கள்ல பரப்பிட்டு இருக்கு. கோழிவிளை சாலை வழியாக கனரக வாகனங்கள் போவதற்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த பரிந்துரையின் பேர்ல என்ன பண்றாங்க, மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாடுகளை இந்த வாகனங்களுக்கு விதிக்கிறாங்க. இதை எதிர்த்து குவாரி முதலாளிகளும் கனரக வாகன உரிமையாளர்களும் உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க. உயர்நீதிமன்றத்தை நாடுற நேரத்தில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கனிம வளங்கள் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இதில் தலையிடுறதுக்கு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டருக்கு எதிராக தமிழக அரசாங்கம் இதற்கு ஒரு சட்ட போராட்டத்தை இன்றளவும் நடத்தி கொண்டு தான் இருக்கு. ஆனால் இது ஒன்றுமே தெரியாமல் தம்பிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவுக்கு கடத்தப்படுது, கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. கடத்தப்படலை. மத்திய அரசின் உரிய அனுமதியுடன் தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்றாங்க. அது கடத்தல் கிடையாது. ஆனா இது தெரிந்தும் மத்திய அரசுக்கு எதிராக இந்த நாம் தமிழர் தம்பிகள் போராடினாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களுடைய போராட்டம் எப்பவும் மாநில அரசாங்கமும் காங்கிரசுக்கும் எதிராக தான் இருக்குதே தவிர, இது முழுக்க கனிம வளங்கள் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறது, மத்திய பாஜக அரசை எதிர்த்து போராட வேண்டும் சொல்லி இது நாள் வரைக்கும் ஒரு போராட்டங்களை இந்த நாம் தமிழர் கட்சி நடத்தினது கிடையாது. இந்த தம்பிக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றேன். 22 செப்டம்பர் 2020 ஒரு சட்டத்தை திருத்தி எழுதுறாங்க. அது தம்பிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, கன்னியாகுமரி வன உயிரியல் பூங்கா பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் தருது. எதனால? நம்முடைய மலை வளங்களும் காடுகளையும் வச்சு ஒரு அங்கீகாரம் நமக்கு தருது. இந்த வன உயிரியல் பூங்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா, அந்த பூங்கா இருக்கிற 10 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு தான், 10 கிலோமீட்டர் தாண்டி தான் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகளா இருக்கட்டும், மைனிங் ஆக்டிவிட்டிஸ் இந்த 10 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட பகுதியில தான் நடத்தணும். ஆனா 22 செப்டம்பர் 2020 பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. தம்பி கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, சட்டமன்றம் கிடையாது, பாராளுமன்றத்தில் மத்திய மோடி அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. இந்த சட்ட திருத்தம் என்னன்னா, வன உயிரியல் பூங்காவிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு 3 கிலோமீட்டர் தாண்டி குவாரிகள் மற்றும் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறாங்க. அந்த ஆண்டு மத்திய அரசும் அந்த நேரத்தில் அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்து. இந்த 2 அரசாங்கமும் சேர்ந்து 40க்கு மேற்பட்ட குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். இதை அனுமதி கொடுத்தது மத்திய அரசு. எதிர்த்து ஒரு நாள் கேள்வி கேட்டிருப்பீங்களா? இன்னைக்கு சட்டமன்ற எலெக்ஷன் வருது. இப்போ எனது கனிம வள உரிமையை காக்க தவறியது சட்டமன்ற உறுப்பினர். நாளைக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும். அந்த பகுதியில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்களை எல்லாம் என்ன சொல்றீங்க, இன்றைக்கு கனிம வளங்களை காக்க மறந்த பஞ்சாயத்து தலைவர்கள். நாளைக்கு வார்டு மெம்பர் எலெக்ஷன் வருது. கனிம வளங்களை காக்க தவறிய வார்டு மெம்பர். என்ன அரசியல் தம்பி? ராஜேஷ்குமார் இருந்தார், ராஜேஷ்குமார் நின்னார், ராஜேஷ்குமார் சென்றார், ராஜேஷ்குமார் அங்க போனார், ராஜேஷ்குமார் இங்க போனார். தம்பி ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல கிள்ளியூர் தொகுதியில ஒரு குவாரி கூட
இன்னைக்கு கிடையாது. காரணம் யாரு? ராஜேஷ்குமார் எம்எல்ஏ. எத்தனையோ குவாரிகள் தொடங்க முனைப்பு காட்டிய போது அதற்கு எதிராக குரல் கொடுத்து இன்றளவும் ஒரு குவாரிகள் கூட இந்த கிள்ளியூர் தொகுதியில வரவிடாமல் தடுத்தவர் தான் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ. இன்றளவும் நீங்க சொல்றீங்களே இந்த கனிம வளத்துக்கு எதிராக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கூட எங்களுடைய இளைஞர் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர்கள் அந்த அதிக பாரம் ஏத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுங்க. அதன் வழியா இப்போ இன்ஸ்பெக்ஷன் வரைக்கும் இடையில நடத்தியிருந்தாங்க. நாங்க எங்க போராடணுமோ அங்க போராட்டி தான் இருந்தோம். இன்றளவும் களத்துல நின்று மக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நாங்க தீர்த்துட்டு தான் இருக்கிறோம். சரியா தம்பி? போராட்டங்கள் காங்கிரஸ்காரனுக்கு புதிதல்ல, எங்க ரத்தத்திலே கலந்தது. இன்னொரு விஷயம், நாம் தமிழர் தம்பிகளை கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த டிவிக்கே தொண்டர்களை தற்குறின்னு சொல்றீங்க. நான் ஒண்ணு கேட்குறேன். அவங்க புதிய பசங்க, இப்போதான் அரசியலுக்கு வந்து 2 வருஷம்தான் ஆகுது. இனிதான் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா இத்தனை வருஷம் அரசியல்ல இருக்கிறீங்க, உங்களுடைய உரிமையை எங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத உங்களை தான் உண்மையிலே தற்குறின்னு சொல்லணும். தம்பி என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீங்க என்னது ராஜேஷ்குமாருடைய 5 ஆண்டு திட்டங்களை ஒவ்வொரு இடத்துலயா நீங்க கொண்டு போறீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மறைமுகமா செயல்படுறீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.